ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு கடைக்கிட்ட வண்டி நிறுத்திட்டு ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படியே இது உள்ளே தான் வந்தோம் அண்ட் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இப்படியா போனாங்க? பயமாக இருக்கே. மழை டைம்லலாம் என்ன பண்ணுறது? இந்த வழியாக வந்தால் கால் பார்த்து தான் வைக்கணும். ரிஸ்கான இடம். வந்துட்டுருக்கோம். மழை டைம்லலாம் இதில் வர முடியாதாட்டு இருக்கு. மழை டைம்லலாம் இந்த வழியாக வர முடியாதாட்டு இருக்கு. எப்படி போனீங்க? இந்த பக்கமா? பார்த்துங்க ப்ரோ, மெதுவாக வாங்க. கால் பார்த்து மெதுவாங்க. நிறைய பண்ணிருக்கோம். பாருங்க, இப்படி வந்து ப்ரோ, அப்படியே ஸ்ட்ரைட்டா போவாங்க. இப்படி வாங்க. இல்ல இல்ல, கிராஸா வாங்க. கால் வைக்கிறது ப்ரோ நல்லா இருக்கு. கால் வைக்கிறது பார்த்தே இருங்க. ஷூ ஸ்லிப் ஆச்சுன்னா கழட்டி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். மச்சான் படுத்து கூட வந்துடுறேன்டா. இறங்கும்போது எப்பறம் இறங்குறது? நேரா பாஞ்சிரு. மேலே மட்டும் கீழே மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். அந்த பொசிஷன்ல ரெஸ்ட் எடுக்கணும் போல. பாருங்க, பாரு, ஷூ நல்லா கிரிப்பா இருக்கு. இங்கத்தியா 2 ஃபோன்ல 2 வீடியோ. பின்னாடி பாரு சம்பவம். பின்னாடியே பார்க்க மாட்டேங்க. டேய் சாசன் மாரா கிட்டீங்களா? டேய் பாரு. அப்படியே பாரு மச்சாங்க. அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஆமா ப்ரோ. அட இவ்ளோ ஹைட் கொண்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வந்துரு. இவ்ளோ இதுக்கு மேல போய்ட்ட முடிஞ்சு. இறங்கும்போது ஸ்கேட்டிங் தானா? இல்ல இப்படி போயிடலாமா? வேற வழி இருக்கு. அப்ப அக்கே வர வேண்டியதான்டா. ட்ரக்கிங் இப்படி தான் கொண்டு போவாங்க. வந்துட்டோம். ஆசானோட வாழ்க்கை ரீல்ஸ்க்கு பயங்கரமான வீடியோஸ் சசி. ஆமா. டைம் பார்த்திங்கன்னா 8:49, 9 o'clock ஆல்மோஸ்ட். இந்த டைம் ஏறி இறங்கிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இப்போ தான் ஏறுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பசிக்குது. கலந்து எதுவும் சாப்பிடல, அதனால் டீ காஃபி கூட குடிக்கல. மார்னிங் 4:40 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒசூர் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் வரல, மெதுவாக தான் வந்தோம். நல்லா இருக்குங்க.
கேம்பிங்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த ரூட் வழியாக தான் வந்திருக்கணும் நடந்து. சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வழியாக வந்தோம். நான் வேறு ஃபுல் அண்ட் டிஷர்ட்டாக போட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலி நம்ம கிளப்பு டிஷர்ட்டு. வேர்த்துரும் பாருங்க, வேர்த்து தள்ளிடும் முடியல. கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேவுக்கு போயிட்டுருக்கோம். குகை போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நல்ல போஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 கல்லுக்கு நடுவில் இது எப்படி தனியாக நிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த கல் மட்டும் விழுந்துச்சுன்னா மேலே காலி தான். செம்ம ஃபன்னாக இருக்கு. பார்க்கலாம் இவங்க எப்படி இறங்குறாங்க. நான் இறங்கிட்டேன் மச்சான். நெக்ஸ்ட் நீங்க எங்க நின்னாலும் ஸ்பைடர்மேன் மாதிரி வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா நம்ம அட்மின் ஸ்பைடர்மேன் மாதிரி சல்லுன்னு வராரு. நீங்களா எப்படி வருவீங்கல்ல வர முடியுமா தெரியலையே. இந்த கேஸ் எனக்கே லைட்டா இடிச்சிச்சு. இவங்களுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், நில்லுங்க, பண்ணாதான் இருக்கு. கிடைக்காது. டவர் தான் மெயினா. இப்ப கேமரா இருக்குல்ல, அவன் இங்க
என்னடா அவ்வளவு சின்ன கேப்பா? ஆமா அதான் சொன்னேன். ಅತ್ತ ಯತ್ತ ತಪ್ಪೇನ ஓகே அள்ளி விடுவேன் அவன் காலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் தான் இறங்குறது. ஆனா இருக்கிறவங்க அவன் உயிரோட இருப்பான். அவனே அங்க உயிரோட போவானான்னு டவுட்டா இருக்குடா. எங்க எவன் இருக்கு? எங்க போயிட்டா? எங்க பேக் இருக்கு? காலா வா இப்படி. இப்படி ஜம்ப் பண்ணி. ஏய் சசி பையா. டேய் நான் இங்க ஏறணும் இங்க பாரு எனக்கு இது நிக்க மாட்டேங்குது. சக்சஸ்ஃபுல்லா இறங்கியாச்சு. சரி ப்ரோ இப்படி வாங்க. எங்க? நீ பின்னாடி போய். ஏன்னா புதருக்குள்ளார போற மாதிரிலாம் இருக்குது. கொடுங்க. அப்புறம் அப்படியே தான் இருக்கு. அதான் நெக்ஸ்ட் யார்? அப்படியே மண்டாச்சி வச்சா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. அவர் அசால்ட்டா ஏறிட்டு போயிட்டாரு. ஐயோ என்ன சந்தன காமெடி மாதிரி. டாக் இருக்கு அட இருக்கு. மேல கால பாத்துங்க. திருப்பி காதணும். என்ன சொல்லி வாங்க என்ன
மன்னிச்சிருங்க, நான் இது சொல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் சொல்லி தான் ஆகணும். பார்ட் 3 வரப்போகுது, அதுதான் சொல்லணும். எல்லாரும் பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி போய் நேர்கண்டு பார்க்குறீங்களா? அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரீசனுக்கு தான் பார்ட் 1 பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு கேவ் நாங்கள் பார்த்தோம். செகண்ட் கேவ் பார்த்திங்கன்னா ஃப்ளோயிங் வாட்டர், உள்ளே தண்ணி போயிட்டுருக்கும். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரக்கிங் தான் பண்ணுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும். See you then, take care, bye guys, love you all, bye.